கடவுளே, வீட்டில் ரோகிணிக்கு கல்யாணம் நடக்க போற இந்த நேரத்தில் என் வேலையை தட்டி பறிச்சு இப்படி ஒரு கொடுமைக்கு என்ன ஆளாக்கிட்டியே. இதை நான் ஆதரகிட்டையும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டையும் எப்படி சொல்லுவேன்? சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்களே. ஏங்க, என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? வந்ததுல இருந்து நானும் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உங்க முகமே நல்லா இல்ல. என்னாச்சுங்க? நீங்க ஒரு ஆபீசரை பார்க்க போனீங்களே, என்ன சொன்னாரு? உங்களுக்கு வேலை நல்லபடியா கிடைச்சிரும்னு சொன்னாரா? என்னங்க சொல்றாரு? ஏங்க, நான் இவ்ளோ கேக்குறேன், எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்களே. ஆபீசர் என்ன சொன்னாரு? என்கொயரி போயிட்டு இருக்கு, விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க, இதுக்கு போய் அப்செட்டா இருக்கீங்க? என்கொயரி முடிஞ்சா உங்களுக்கு வேலை கிடைச்சிருங்க. நீங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் எதுக்காக பயப்படணும்? நம்பிக்கையா இருங்க. சரி. என்னங்க, எதுக்கு இப்ப இந்த நோட்டை எடுத்திருக்கீங்க? இல்ல, போனாக்கா 2 கேனுக்கு பணம் தரணும். உங்ககிட்ட எதுவும் கொடுத்தாங்களா? ஏங்க, இப்ப இந்த கணக்கு வழக்காங்க முக்கியம். நான் உங்க வேலைய பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க தண்ணி கேன் கணக்கு போய் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு இப்ப இருக்கிற வேலை இதுதான். இப்போதைக்கு எனக்கு இதுதான் முக்கியம். நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காய் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது நம்பிக்கை இல்லாதவங்க சொன்ன வார்த்தை மாதிரி தெரியும், ஆனா நிஜம் புரிஞ்சவங்க, யதார்த்தம் புரிஞ்சவங்க சொன்னது இது. இததான் இப்ப என்னோட வேத வாக்கா நினைக்கிறேன். இன்னைக்கு என்னோட வேலை இதுதான். இதை நான் ஒழுங்கா பார்க்கணும்ல. போனாக்கா பணம் கொடுத்தாங்களா இல்லையா? இல்லங்க. சரி, நான் போய் தண்ணி கேன் போட்டுட்டு வர வழியில பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். இவர் உண்மையை சொல்றாரா இல்ல மறைக்கிறாரா? அந்த ஆபீசர் உண்மையிலேயே இவர்கிட்ட என்கொயரி போயிட்டு இருக்குன்னு சொன்னாரா இல்ல வேற ஏதாவது நெகட்டிவா சொன்னாரான்னு தெரியலையே. வரட்டும், நைட் அவர் மூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா மெதுவா விசாரிப்போம். அப்பதான் உண்மையை சொல்லுவாரு. ஏன் சத்யா, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த கௌதம்க்கும் அந்த ரோகிணி குட்டிக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும், அப்படித்தானே? ஆமா. அப்படி கல்யாணம் நடந்து அந்த குட்டி அந்த வீட்டுக்கு மருமகளா போனான்னா இவனோட அம்மா ரூபாவதியோட ருத்ர தாண்டவம் ஆரம்பமாகும்ல. ஒரு ஒண்ணு இல்லாத வக்கத்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தி தான் புள்ளைய மயக்கி ஏமாத்தி காதல்ங்கிற பேர்ல நாடகமாடி தாலிய கட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாளேன்னு கோவமாகி, அந்த கோவத்தை இதுக்கெல்லாம் காரணம் அந்த தண்ணிக்காரி தான் முடிவு பண்ணி அவளையும் அவ குடும்பத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. ஒரு பக்கம் தான் நாத்தனார் ரோகிணிய விட்டு தான் பையனை லவ் பண்ண வச்சுட்டு, இன்னொரு பக்கம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி வேல்விழிய தான் பையனுக்கு அந்த ஆதிர பெண் பார்த்து சம்பந்தம் பேசி விட்டுருக்கா. நம்மளையே ஏமாத்தி டபுள் கேம் ஆடி இருக்கிறா. அவளை சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இவனோட அம்மா ரூபாவதி ஒரு பக்கம் ஆதிரைய வச்சு செய்வாங்க, இன்னொரு பக்கம் பிரபுவும் ஆதிரைக்கு எதிரா திரும்புவான். அவன் தங்கச்சி ரோகிணி வாழ்க்கைய ஆதிர கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிட்டான்னு அவன் மேல இவன் கோவப்படுவான். மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி அந்த ஆதிரையோட நிலைமை ஆக போகுது. என்ன கண்ணு, நான் சொல்றதெல்லாம் சரிதானே? இல்லத்த, இந்த மத்தளத்துக்கு 3 பக்கமும் அடி.
நீ என்ன கண்ணு சொல்ற? ஆமாட்ட, ஆ, ரோஹிணிக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடந்தா அதனால பாதிக்கப்பட போற அந்த வேள்விழிய மறந்துட்டீங்களே. ஆ, ஆமால. வேள்விழி ஏற்கனவே ரொம்ப டெரரான ஆளுதான். இப்ப ஆதிரை மூலமா இந்த அலைன்ஸ் அமைஞ்சிருக்கு. அவ கௌதம கல்யாணம் பண்ணிக்க போறோமேங்கிற ஆசையில அடங்கி நல்லவ மாதிரி இருக்கா. இந்த கல்யாணம் நின்னு ரோஹிணி கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டானா நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டான்னு சொல்லி அந்த வேள்விழி ஆதிரை மேல ரொம்ப கோவப்படுவா. கொலை வெறி ஆயிடுவா. அவளோட அப்பன் ஏகாம்பரம் அவன் பொண்ணுக்கு ஒண்ணுனா அவன் தாங்கவே மாட்டான். அப்படிப்பட்டவன் ஆதிரிய சும்மா விடுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ இதெல்லாம் நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு தோணுது கண்ணு. உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாம், இது கண்டிப்பா நடக்கும். ஆதிரை, பிரபு, ரோகிணி அவங்க 3 பேரும் வாழ்றப்ப நரகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறாங்க. அத நான் அவங்களுக்கு தெரிய வைப்பேன். ஏன் தம்பி அந்த பிரபு, ஆதிர, ரோகிணிய இந்த அளவுக்கு பழி வாங்கணும்னு துடியா துடிக்கிறீங்களே, அப்படி அவங்க உங்களுக்கு என்னதான் பண்ணாங்க? எதுக்காக உங்களுக்கு அவங்க மேல இவ்வளவு கோவமும் வன்மமும்? அத்தை தானே, சொல்லு. என் அம்மா யாரு, நான் எப்படிப்பட்ட குடும்பத்தோட வாரிசுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். என் விரல் நகத்துல லேசா அடிபட்டா கூட என் அம்மா அதுக்கு காரணமானவங்கள எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட என்ன அந்த ஆதிரையும் பிரபுவும் என்ன பண்ணாங்க தெரியுமா? அதுக்கு அந்த ரோகிணி எப்படி காரணமா இருந்தா தெரியுமா? வாடா மச்சான் கௌதம். ஹாய்டா கௌதம். டேய், எதுக்காகடா இவங்க மூஞ்சில கலர் பவுடர் பூசிருக்கீங்க? இன்னைக்கு இந்த ரேஸோட ரூல்ஸே இதா கௌதம், நீயும் போட்டுக்கோ. போட்டா போச்சு. டேய் மச்சான், ரெடி பண்றா. மச்சான் ஏற்கனவே எல்லாம் ரெடியா இருக்கு. கௌதம், இன்னைக்கு ரேஸ்ல நீதான் மச்சான் கலக்குற. கவலையப்படாத, இன்னைக்கு வின்னர் நான் தான். சூப்பர்ரா.